நமக்கு பின்னாடி பேசுறதை பத்திலாம் நம்ம கவலைப்படவே கூடாதுங்க. அவங்கள விட நம்ம 2 அடி முன்னாடி இருக்கோன்றதை நினைச்சு பெரும் போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். என்னுடைய பிகினிங். வணக்கம் நண்பா, வெல்கம் டு ஆர்கியூன் சேனல். சக்தி திருமகன் படத்தோட திரையம்சம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். விஜய் ஆண்டனியோடைய 25ஆவது படம் சொல்லலாம். அவருடைய மியூசிக் ப்ரொடக்ஷன், அவருடைய ப்ரொடியூசர் எல்லாமே சேர்ந்து சொல்லலாம். இந்த படத்தில் மெயினாக 2 ஹீரோ சொல்லலாம். ஒன்று விஜய் ஆண்டனி, இன்னொன்று வந்து அருண் பிரபா. அவருடைய 2 பேருடைய நடிப்பும் அவருடைய இயக்கமும் சொல்லியே ஆகணும், அந்தளவுக்கு கூஸ் பம்ஸாக எடுத்து வச்சுருக்காங்க. இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் ட்ராமா. இது வந்து பல இடத்துல, சில இடத்துல என்ன ஓப்பனாகவே நீங்கள் படத்தை பார்த்தாலே தெரியும், ஜென்டில்மேன் படத்தோட ரெஃபரன்ஸ் மாதிரி தான் இந்த படத்தோட ஸ்டோரி பேஸே இருக்கும்னு நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. ஆனால் அந்தளவுக்கு தான் இருக்குது. ஆனால் ஒரு சில காலங்களை வந்து இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றிருக்காங்க. அதாவது ஒரு 1980 நடந்த கொலை கற்பழிப்புக்கு வந்து உடந்தையாக வந்து இருக்கிறவங்ககிட்ட இல்லாதவங்க எடுத்து கொடுக்குறாங்க. கந்தசாமி, ஜென்டில்மேன் இது போன்ற ஏகப்பட்ட படங்களும் ஹரி படத்தோட ஸ்க்ரீன் பிளேவும் சங்கருடைய ஸ்டோரி ரைட்டிங்கும் அப்படியே வந்து அப்சர்வ் பண்ணியிருக்காரு நம்ம அருண் பிரபு டேரக்டர். அந்த அளவுக்கு பக்காவாக ஒரு என்டர்டைன்மெண்ட் சூப்பராக கொடுத்துருக்காரு இந்த படம். இந்த படத்தோட ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா விஜய் ஆண்டனியோடைய நடிப்பு. அவர் நடிப்பு சொல்லி ஆகணும். தன்னுடைய 25ஆவது படம் வந்து யாருக்குமே பெருசாக வந்து தமிழ் சினிமாவில் அமைய போகிறது கிடையாது. அது வந்து தனுஷ் தவிர சொல்லலாம், விஐபி. அந்த வேளையில் வந்து விஜய் ஆண்டனிக்கு ஒரு படம் நடிச்சிருக்காங்க. அவருடைய ஸ்டோரி பேஸ் வந்து படத்தில் நடிக்கிற கதையும் டைட்டில் இந்த மாதிரி ஏகப்பட்ட காட்சிகளை வந்து வித்தியாசமாக தான் வைப்பார். அந்த விதத்தில் இந்த படத்தோட ஸ்டோரி பார்க்கும்பொழுது அவருடைய நடிப்பு முழுக்க 100% கொடுத்துருக்காரு. அதுக்கு மட்டும் அவருடைய கேரக்டராக கூட வர ஆக்டர் செல்லு முருகன், அப்புறம் வைகை சந்திரசேகர், ரித்துனா அவங்க ஹீரோயினியாக நடிக்கிறாங்க. அதே கிட்டத்தட்ட ஜென்டில்மேனில் கூட வர மாதிரியே கடைசியாக காட்டுற காட்சிகள் வந்து ஹீரோயினுடைய சில பாடல் காட்சிகள், பேக்ரவுண்ட் மியூசிக், இந்த மாதிரி ஏகப்பட்ட இடத்துல வந்து ஹீரோயினியாக அங்கங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் ஸ்டோரி பேஸ் பார்க்கும்போது ஒரு கட்சியவே கதற விடுற ஒரு ஆளாக வந்து நம்ம விஜய் ஆண்டனி இருக்கார். அந்த இடத்துல வந்து இருக்கும் பொழுது அதில் எப்படிலாம் மீதி கட்சிக்காரங்களாம் அந்த இதெல்லாம் இருக்கிறவங்கள்ட்ட எடுத்துகிட்டு இல்லாதவங்களுக்கு கொடுத்தாரு அப்படின்றத ஒரு ஸ்டோரி பேஸாக வந்து சூப்பராக எடுத்திருக்காரு. அருண் பிரபு அவருடைய டேரக்டர் திறமையை பார்த்தீங்கன்னா சீட்டு எஜ்ஜிலே உட்கார வச்சிட்டாங்க படத்தில். முழுக்க தேட்டரில் பார்க்கும்போது அந்தளவுக்கு கூஸ் பம்ஸ், அடுத்தடுத்த சீன் என்னென்ன இருக்கும் அப்படின்றத ஸ்டோரி வைஸ் வந்து அடுத்தடுத்து டக்குன்னு மூவ் பண்ணுற மாதிரி இருக்குது. அடுத்த சினிமோகிராஃபி ரேமண்ட் கிறிஸ்டோ அவருடைய சினிமோகிராஃபி ஒளிப்பதிவு சொல்லி ஆகணும். கிட்டத்தட்ட படத்தில் கதைக்கு ஏற்ற மாதிரி ஸ்க்ரீன் பிளேவும் சரி, சினிமோகிராஃபியும் சரி, அந்தளவுக்கு குடுன்னு இவரும் ஓடி வச்சு ஓட எடுத்திருக்காரு. எடிட்டர் அவருடைய திறமை சொல்லி ஆகணும். ஏன்னா வந்து படம் கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரத்துக்கு மேலே எடுத்துருப்பாங்க உங்களுக்கு, அதை கட் பண்ணி எடுக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு சீனையும் வந்து டீட்டெயிலிங்காக வந்து கட் பண்ணியிருக்காரு. அந்த ஒவ்வொரு காட்சிகளும் ஒவ்வொரு வடிவமைப்பிலும் கிட்டத்தட்ட இந்த படத்தை பார்த்தீங்கன்னா பல இடத்துல ஜென்டில்மேனுடைய ரெஃபரன்ஸ் இருந்தாலுமே பார்க்க முடியுது. ஆனால் இந்த காலத்துக்கட்டத்தில் வந்து சூப்பராகவே கொஞ்சம் கொண்டு வந்திருக்காங்க. அது உங்களை படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், தேட்டரில் அது சூப்பராக இருந்துச்சு. இந்த படத்தில் மைனஸே இல்லையாப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் பார்த்தீங்கன்னா விஜய் ஆண்டனி படத்தில் வந்து பேக்ரவுண்ட் மியூசிக்கும் பிஜிஎம்மும் கரெக்டாக இருக்கும், நல்லாயிருக்கும், ஸ்டோரி வைஸ் நல்லாயிருக்கும். பட்டு சாங்ஸ் வந்து ஆல்பம்ஸ் வந்து அந்தளவுக்கு ஹிட்டாக இருக்க வாய்ப்பு இல்லாமல் தான் இருக்கும். ஏன்னா அவருடைய நடிப்பில் வந்து முக்கியத்துவமாக கதையும் ஸ்க்ரீன் பிளே ஆக்டிங் தான் மெயினாக கொடுத்துருப்பாரு. அந்த விதத்தில் அவங்களுடைய ஆக்டிங், ஹீரோயினி உங்களுடைய ஆக்டிங், செல்லமுருகனோட ஆக்டிங், வடிவேல் காமெடி, இந்த மாதிரி ஏகப்பட்ட காமெடி ஆக்டிங் ஜென்டில்மேனில் இருக்க மாதிரியே கொடுத்துருக்காங்க. ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு ஏக்கு 16+, அதாவது U/A கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அடல்ட் கண்டென்ட் எதுவுமே கிடையாது. ரத்தம் தெரிக்கிற காட்சிகள், தலையை துண்டாடிக்கிற காட்சிகள், இந்த மாதிரி சென்சார் போர்டில் ரத்தம் தெரிக்கிற காட்சினால தான் இது வந்து U/A கொடுத்துருக்காங்க. மற்றபடி அடல்ட் கண்டனோ செக்ஸுவல் சீன்ஸோ இந்த மாதிரி எதுவுமே கிடையாது இந்த படத்தில். ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த வாரம் வந்த ஒரு சூப்பர் என்டர்டைன்மெண்ட் மூவி விஜய் சேதுபதியோட 25 மூவி சக்தி திருமகன் மூவியை பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் வீக்கெண்டை. ஓவராலாக அந்த படத்துக்கு ஆர்கியூன் ரேட்டிங்னு பார்த்தீங்கன்னா 5க்கு 3.5 தருவேன். பை த வே அடுத்த ஒரு மூவி ரிவ்யூவில் சந்திக்கிற வரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் அறிக்கையரும் பை விவர்ஸ்.